அன்பு தங்கச்சியே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதோ ஒரு கவிதை. வேள்வி சாலையிலே ஜனகனுக்கு மகளாகி ஜானகிராமனை ஆட்கொண்டாள் பேதை சீதா. கல்லான அரங்கனை தட்டி எழுப்பி கைத்தளம் பற்றினாள் பெதும்பை கோதை. கணவனுக்காக உதிக்கும் கதிர்வனை நிறுத்தினாள் மங்கை நலாயினி. வசிஷ்டர் இணையாகி விண்மீன் ஆனால் மடந்தை அருந்ததி. அறியாத பழித்தாங்கி கல்லாக கிடந்து சாகுந்தன் திருவடியால் பெண்ணாகி கௌதமரை சேர்ந்தால் அறிவே அகல்யா. திருமாங்கல்ய பலத்தால் அரிச்சந்திரன் தோஷத்தை நீக்கினாள் தெரிவி சந்திரமதி. ராதை கண்ணனை சடக்கின்ற கோபத்தால் கண்மயங்கிக் கொண்டாள் பேரிளம்பில் சத்யபாமா. மதுரையை எரித்தது கண்ணகி கற்பு. கணிகையாக்கி அமுதம் அளித்தது மாதவி செய்த செயல். நதியில் கங்கை நடந்தால் பொன்னி. அரங்கன் தங்கை யாவுமே நங்கை. ஆழம் உண்டு பிழைத்தார் நீலகண்டன். பெண்மையின் காருண்யம் புத்தில் கிடந்தார் ஸ்ரீனிவாசன் பத்மாவதி. பெண்ணரசி அடையாளம் பெய்யென பெய்யும் பெருமழையே பாரத பெண்களின் பெருமை இதே. தைமகள் கதிரின் அறுவடையே. மாதரார் இன்றி இவ்வையகமே அகழ்வாரை தாங்கி இகழ்வாரை தாண்டி புகழ்பாதை கண்டால் பாரதியின் புதுமை பெண். அவள் புதுமை அல்ல, பதுமை அல்ல, பண்பட்ட நெருப்பு. பெண்மையை காப்பது அனைவரின் பொறுப்பு. அதுவே பெண்கள் தின சிறப்பு. மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீர்கள் தங்கச்சி. உண்மையிலுமே ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு தாயாக, தாரமாக, உட்ட தோழியாக, எப்படியோ பல உருவங்களில், ஏன் நாம் வழிபடும் தெய்வங்களாக, ஏன் ஓடிக்கொண்டிருக்கின்ற அத்தனை ஆறுகளிலும் பெண்களின் பெயரைத்தான் பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். அதனால்தான் பெண்களுக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. இந்திய நாடும் நமது தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் பெண்கள் தின விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வருகிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் பெண்கள் வீட்டின் கண்கள் என்று சும்மாவா சொன்னார்கள். நீங்கள் இல்லையேல் நாடும் இல்லை, வீடும் இல்லை, நல்ல மனிதர்களும் தோன்ற முடியாது. ஒரு ஆண் நல்லா வாழணும்னா அதுக்கு உங்களை மாதிரி பாசமுள்ள உறவுகள் தேவை. அது பெண் வடிவத்தில் வரும் சகோதரிகள், அம்மா, அக்கா எல்லாமே. அதனால் நீங்கள் தான் எங்களின் முதல் கடவுள் என்றே கூறி உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். அன்பு தங்கையே, வணக்கம். பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி.